வினேஷ் போகத் அனைத்து வகையிலும் நீங்கள்தான் உண்மையான சாம்பியன். பதக்கங்களை இழந்தாலும் மக்களின் இதயங்களை வென்றுள்ளார் வினேஷ் போகத் எனவும் முதலமைச்சர் பெருமிதம். வினேஷ் போகத் தகுதி நீக்கத்தில் எந்த மாற்றமும் இல்லை என சர்வதேச மல்யுத்த சங்கம் திட்டவட்டம். 100 கிராம் உடல் எடை மட்டும்தான் அதிகம் என்பதற்காக வினேஷ் போகத்தை அனுமதிக்க முடியாது எனவும் விளக்கம். ஒலிம்பிக் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு பிரதமர் மோடி ஆறுதல். வினேஷ் போகத் சாம்பியனுக்கு சாம்பியன் என புகழாரம். ஒலிம்பிக் போட்டிகளை புறக்கணித்து இந்திய வீரர்கள் நாடு திரும்ப வேண்டும். வினேஷ் போகத் தகுதி நீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் கருத்து. வினேஷ் போகத்தின் அபார திறமைக்கு வெகுமதி கிடைக்கவில்லை. வினேஷ் போகத் நமது மனதை வென்றுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் கருத்து. ஒலிம்பிக் போட்டியிலிருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்தியா மேல்முறையீடு. சர்வதேச ஒலிம்பிக் கூட்டமைப்பிடம் மேல்முறையீடு செய்தது இந்தியா. வினேஷ் போகத்தின் எடை 100 கிராம் கூடுதலாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மக்களவையில் விளக்கம். ஒலிம்பிக் கமிட்டியிடம் மத்திய அரசு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாகவும் தகவல். ஒலிம்பிக்கில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா கருத்து. அவதூறு வழக்கில் செப்டம்பர் 9ஆம் தேதி சபாநாயகர் அப்பாவு ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக MLAக்கள் திமுகவுக்கு தாவ தயாராக இருந்ததாக கடந்த ஆண்டு அப்பாவு கூறியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமன் காங்கிரசிலிருந்து நீக்கம். கட்சியின் கொள்கைகளுக்கு முரணாக செயல்பட்டதால் அஸ்வத்தாமன் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவிப்பு. குஜராத்தில் குறைவான எடை மற்றும் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் நிலையான வளர்ச்சி இலக்கு குறித்த அறிக்கையில் தகவல். வயநாடு நிலச்சரிவு பெரும் துயரத்தையும் பேரழிவையும் ஏற்படுத்தியுள்ளது. வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டோருக்கு அனைவரும் ஒன்று திரண்டு உதவ வேண்டும் என நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரை. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆகஸ்ட் 13ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னை சேலையூர் பகுதியில் விற்பனை செய்த வடமாநில இளைஞர்கள் கைது. பீகாரிலிருந்து கஞ்சா வாங்கி வந்து விற்பனை செய்தது அம்பலம். அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி கூடுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் வீடுகளில் விரிசல். புவியியல் துறையினர் நேரில் ஆய்வு. ராணிப்பேட்டையில் லாரியின் பின்னால் இருசக்கர வாகனம் மோதி விபத்து. கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. கதறி துடிக்கும் பெற்றோர். 12 மாநிலங்களில் காலியாக உள்ள மாநிலங்களவை இடங்களுக்கு செப்டம்பர் 3இல் தேர்தல். வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடங்கும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இலங்கையில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல். மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே போட்டி. வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைக்கும் முடிவுக்கு அமெரிக்க அரசாங்கம் வரவேற்பு.
வங்கதேசத்து நிலைமையை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் கருத்து. நேபாளத்தில் தனியார் ஹெலிகாப்டர் விபத்து. காத்மாண்டுவிலிருந்து புறப்பட்ட ஹெலிகாப்டர் நுவாகோட் என்ற இடத்தில் விபத்திற்குள்ளானதில் 4 பேர் உயிரிழப்பு. இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டி. இலங்கை அணி நிதான ஆட்டம். அவிஷ்கா பெர்னாண்டோ 96 ரன்களில் ஆட்டம் இழப்பு.